ஆதமஞ்சேரியில் நம்புசெல்வி முனுசாமியுடன் ஓடிய விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முனுசாமியுடன் இருந்த தன் மனைவியை பிரித்து தன்னுடன் சேர்த்து வைக்கும்படி ஊர் பெரும் புள்ளிகளிடம் முறையிட்டிருக்கிறார் முனியாண்டி. அதன்படி ஊர் பெரும் புள்ளிகளும் பொதுமக்கள் சிலரும் தூத்துக்குடிக்கு சென்று இருவரையும் ஆதமஞ்சேரிக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். ஊருக்கு வந்ததும் கள்ளக்காதல் விவகாரம் பஞ்சாயத்திற்கு வந்தது. ஒரு மணி இருக்கு, காலையில் போய் நான் தர்மம் அடித்து ஊரில் பேசி அவன் 3 உள்ளே மானம் முடித்தான். அவனை கட்டி வைக்கிட்டான் அந்த பையன். அதோட சரின்னு சொல்லி என் மையன் ராமன் சேர்ந்து நீ கட்டுற அப்படின்னு சொல்லி கட்டி விட்டாங்க. ஊர் பஞ்சாயத்தில் தன் மனைவியை தன்னுடன் சேர்த்து வைப்பார்கள் என்ற பெரும் நம்பிக்கையில் வந்த முனியாண்டிக்கு பெரும் ஏமாற்றமே கிடைத்தது. பிரச்சனையை பற்றி விசாரித்த ஊர் தலைவர்கள் நம்புசெல்வியிடம் கணவன் குழந்தைகள் வேண்டுமா இல்லை முனுசாமி வேண்டுமா என்று கேட்க, காதல் மோகத்தில் மயங்கி போன நம்புசெல்வியோ எனக்கு முனுசாமி தான் வேண்டும், கணவனும் குழந்தைகளும் வேண்டாம் என்றும் முனுசாமியுடன் தான் வாழ விரும்புகிறேன் என்றும் திட்டவட்டமாக கூற, பஞ்சாயத்தில் நம்புசெல்வியை முனுசாமியுடன் அனுப்பிவிட்டு இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் முனியாண்டியும் குழந்தைகளையும் பார்க்கக்கூடாது என்று தீர்ப்பு சொல்லிவிட்டு பஞ்சாயத்தை கலைத்து விட்டார்கள். முதல் காரணம் கள்ளத்தொடர்பு. அதுபோக அந்த கள்ளத்தொடர்பை நியாயப்படுத்தி கட்ட பஞ்சாயத்து பேசி அந்த கணவனையும் பிள்ளைகளையும் பிரித்து கள்ளத்தொடர்பு யார்கிட்ட கூட்டி போனாங்களோ அவங்களோட சேர்த்து வச்சு கட்ட பஞ்சாயத்து பேசி அனுப்பிட்டாங்க. அதனுடைய கொடூர மிகுதியால் அதனுடைய வேதனை தாங்காமல் அந்த பிள்ளைகளை பார்க்க வரும் பொழுது முனியாண்டி என்பவர் மிகுந்த வேதனையோடு அவரை கொலை செய்துவிட்டார்கள். கொலையை ஒருவருக்கும் நியாயப்படுத்தாவிட்டாலும் நடந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணம் கள்ளத்தொடர்பு மற்றும் கட்ட பஞ்சாயத்து. பஞ்சாயத்தில் கணவனும் குழந்தைகளும் தான் முக்கியம் என்று கூறி தன்னுடன் வந்து விடுவாள் என்று எதிர்பார்த்த முனியாண்டிக்கு நம்புசெல்வி முனியாண்டியுடன் சென்றதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்புசெல்வியின் மேல் வெறுப்பும் அவளை கொன்றால் கூட பாவமில்லை என்ற ஆத்திரமும் ஏற்பட்டுள்ளது. மிகுந்த மனவேதனையுடன் 3 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்த முனியாண்டி வாழ்க்கை கேள்விக்குறியாய் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தார். இந்நிலையில் 7 வயது மகளும் 6 வயது மகளும் 3 வயது மகனும் தாயின் பிரிவால் மிகுந்த வேதனை அடைய அதை பார்த்த முனியாண்டி நம்புசெல்விக்கு எப்படித்தான் இந்த குழந்தைகளை பிரிய மனம் வந்ததோ என்று அழுது புலம்பியும் அவளை வெட்டிவிட வேண்டும் என்ற கோபத்திலும் இருந்திருக்கிறார். பஞ்சாயத்தின் தீர்ப்பின்படி 1.5 மாதங்கள் கணவனையும் குழந்தைகளையும் பார்க்காமல் முனுசாமியுடன் அதே கிராமத்தில் வசித்து வந்த நம்புசெல்விக்கு குழந்தைகள் தாயில்லாமல் மிகுந்த வேதனையுடன் இருக்கிறார்கள் என்ற விவரம் அறிந்ததும் அவளையும் அறியாமல் தாய்ப்பாசம் அவரை விரட்ட, கடந்த 21/8/2011 அன்று காலை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக தன் 3வது குழந்தை 3 வயது மகனை சந்தித்து கட்டிப்பிடித்து முத்தமிட்டு தன் பாசமழையை பொழிந்திருக்கிறார். தன் தாய் தன்னை சந்தித்ததையும் தன்னை கட்டிப்பிடித்து கொஞ்சியதையும் ஏதும் அறியாத அந்த மழலை தன் தந்தையிடம் சொல்ல ஆத்திரமும் கோபமும் தலைக்கு ஏறி இருக்கிறது முனியாண்டிக்கு. அதே ஆவேசத்துடன் நம்புசெல்வியை சந்தித்த முனியாண்டி, நானும் என் பிள்ளைகளும் வேண்டாம் என்று தானே அவனுடன் ஓடினாய், இப்பொழுது எதற்கு என் பிள்ளைகளை தேடி வருகிறாய் என்று பிரச்சனை செய்ய இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது. அச்சமயத்தில் அங்கிருந்த ஊரார் சிலர் முனியாண்டியை சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். வீட்டிற்கு வந்த முனியாண்டியால் நம்புசெல்வியின் செயலை ஜீரணிக்க முடியவில்லை. பஞ்சாயத்தில் நடந்த நிகழ்வுகளும் தனக்கு தெரியாமல் தன் குழந்தையை சந்தித்ததும் முனியாண்டியின் கண்முன்னால் ஓட நம்புசெல்வியை கொன்றுவிட வேண்டும் என்ற வெறியும் ஆத்திரமும் கண்களை மறைக்க அவளை கொன்றே தீர வேண்டும் என்ற முடிவோடு அறிவாளோடு நம்புசெல்வியை தேடிச் சென்றான். அன்று மாலை, அதாவது 21/8/2011 அன்று கண்களில் கோப வெறியோடு கையில் அறிவாளுடன் நம்புசெல்வியை பல இடங்களில் தேடி அலைந்து உள்ளார். இறுதியாக தென்னந்தோப்பில் தன் கள்ளக்காதலருடன் தென்னை மட்டைகளை சுமந்து கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த நம்புசெல்வியை பார்த்து அறிவாளுடன் அங்கிருந்த புதர் மரவில் ஒளிந்து கொண்டு அவள் அருகில் வரும் வரை காத்திருந்தார்.
இறுதியாக தென்னந்தோப்பில் தன் கள்ளக்காதலருடன் தென்னை மட்டைகளை சுமந்து கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த நம்பு செல்வியை பார்த்து அறிவாளுடன் அங்கிருந்த புதர் மரபில் ஒளிந்து கொண்டு அவள் அருகில் வரும் வரை காத்திருந்தாள். முனுசாமி முன்னால் செல்ல சில அடிகள் தள்ளி நம்பு செல்வி சென்று கொண்டிருந்தாள். புதரின் அருகில் அவள் வந்ததும் பெரும் ஆத்திரத்துடன் வெளிப்பட்ட முனியாண்டி வெறி கொண்டு நம்பு செல்வியை சரமாரியாக வெட்டி சாய்த்துள்ளார். ஏழரை மணிக்கு வேலைக்கு போயிருந்தேன். கரெக்டாக 3 மணிக்கு வேலைக்கு 3:30 மணிக்கு வேலைக்கு வந்திருந்தேன் இங்கே வீட்டுக்கு. அப்படியுமே இங்கே அப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் கொண்டாடி சொன்னாங்க. அப்படி சொல்லாமல் நான் சொன்னேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்து போட்டு வளர்ப்பு இழுத்த அப்படி சொன்னேன் சார். அப்படி சொல்லும்போது அப்போ என் மேலே தப்பு தான் சொல்லிட்டு பிள்ளை சொல்லிச்சு. அப்படியுமே நான் தோப்பில் நான் போயிட்டேன். ஒரு காமனாக சென்று இந்த பிள்ளை பின்னாடி என் தோப்பில் வந்துடுது. இப்படி வரும்போது இந்த பிள்ளை போய் கோவத்தில் என் மேலே கோவத்தில் போய் நான் இந்த போய் பேசும்போது இந்த பிள்ளை இந்த தோப்புல போயிட்டு எங்கள் மாமா சேரும் தோப்பு இந்த இதுக்கு தான் நாளைக்கே சம்பவம். இதை பார்த்தது முனுசாமி அந்த இடத்தை விட்டு ஓடிவிட மீண்டும் தன் ஆத்திரம் தீர நம்பு செல்வியின் உடல் முழுவதும் அரிவாள் வெட்டுக்களை ஏற்படுத்த அந்த இடத்திலேயே துடிதுடித்த ரத்த வெள்ளத்தில் உயிரை விட்டார் நம்பு செல்வி. பிள்ளைய தூக்குனா நான் வெட்டிடுறேன் குத்திடுறேன்னு பேசினாங்க. அவ கோவத்தோடு இருந்தாங்க. 3 மாதம் ஆச்சு போய். பிள்ளைய அன்னைக்கு கடைசியாக வந்து தூக்கி கொஞ்ச நாளாக வேலைக்கு போயிட்டேன் சார். வீட்டில் இல்லை. அதோட நினைஞ்சிட்டா அந்த அங்கே வேலைக்கு போயிட்டு வரையில் அந்த சின்ன பிள்ளை மக 1வது படிக்கிறதுல அது சொல்லி கொடுத்துருச்சு. அப்பா இந்த மாதிரி தங்கச்சி வந்து அம்மா தூக்குனாங்க, நான் பேசுனதுக்கு என்னை கொண்டுருன்னு சொன்னான்னு சொல்லவும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்புறம் போனால் சார் எனக்கு என்ன நினச்சுன்னு தெரியாது. நான் வேலை விட்டு வரையில் இந்த மாதிரி வெட்டி போட்டுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க. இதான் நடந்துச்சு சார். தன் மனைவியை தன் கையாலேயே கொண்டு விட்டோமே என்ற வேதனையில் அழுதபடி அந்த இடத்தை விட்டு தப்பித்து விட்டார். இந்த கொலையை நேரில் பார்த்த முனுசாமி போலீசில் தகவல் அளிக்க 4 கிலோமீட்டர் அருகில் இருக்க ஆதஞ்சேரி என்ற கிராமம். அங்கே வந்து மீனவர்கள் மற்ற முத்திரை சமயத்தினர் வந்து வசித்து வருகிறார்கள். அங்கே வந்து ஊர் தலைவர் வந்து சாயந்தரம் வந்து இந்த மாதிரி அங்கே உள்ள ஒரு முனியாண்டின்னு ஒரு நபர் வந்து அவர் மனைவி நம்பு செல்வியை வந்து அறுவாளை வச்சு வெட்டி கொலை செய்துட்டாலும் வந்து எங்கிட்ட வந்து புகார் மனு கொடுத்தாரு. அதை வாங்கி நாங்கள் வழக்கு பதிவு செஞ்சுட்டு இடத்துக்கு போய் பார்த்தோம். இடத்துல பார்த்ததுல மனைவி வந்து கழுத்தில் பின்பகுதியில் வந்து வெட்டுப்பட்டு கையெல்லாம் வெட்டுப்பட்டு இறந்து கிடந்தாங்க. கீழக்கரை போலீஸ் துணை சூப்பரண்டன்ட் முனியப்பன் தலைமையில் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்தது. அங்கு சென்று விசாரணை நடத்தி கொலை செய்த முனியாண்டியை தேட போலீசார் விரைந்தனர். கொலைக்கான காரணத்தை பற்றி நாங்கள் விசாரிக்கும் போது அவனுடைய மனைவி வந்து அந்த ஊர்லேயே முனியசாமி என்பவரோட வந்து தவறான உறவு ஏற்பட்டு அவனோட பழக்கம் ஏற்பட்டு சில மாதங்களுக்கு முன்பு தூத்துக்குடி பக்கத்தில் உள்ள காயல்பட்டினம் என்ற ஊருக்கு போய் அங்கே திருமணம் நடத்தியிருக்காரு. மேலும் நம்பு செல்வியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கீழக்கரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் தேடிக்கொண்டிருந்த நிலையில் தன் மனைவி தான் வெட்டியதில் இருந்து விட்டால் என்று உறுதியாக தெரிந்தவுடன் தானாக முன்வந்து கீழக்கரை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரை கைது செய்து காவல்துறை சிறையில் அடைத்தது. கிராமத்தில் வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. அப்போ பஞ்சாயத்து பண்ணையில் அந்த கிராம தலைவர் எல்லாம் பேசி அந்த பொண்ணு வந்து கள்ளக்காரனோட தான் முனியசாமியோட தான் சேர்ந்து வாழ்வேன், கள்ளத்தொடர்போட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லி கூறியதால் அவள் ஊருக்காரர் வந்து அதே மாதிரி சேர்ந்து வாழ்ந்துட்டு விட்டாங்க. இவன் வந்து முனியாண்டி வந்து 3 பிள்ளைகளையும் வச்சு பராமரித்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் தன் கண் முன்னாடியே மகளை வந்து தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத கணவர் பார்த்துட்டு அவள் அம்மாட்ட சொல்லி அவங்களோட சேர்ந்து போனதுக்கப்புறம் திருப்பி எதுக்கு மகளை வந்து என்னுடைய மகளை கொஞ்சம் என்று கோவப்படுறாரு. அது ஊர் தலைவர்கிட்டையும் போய் சொல்கிறாரு. சரி நான் கூப்பிட்டு கண்டிச்சுக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த கோபத்தோடு இருக்கையில் மாலையில் வந்து அந்த தன்னுடைய மனைவி முனியசாமியோட தோப்புக்குள்ளே இருக்கிறத கேள்விப்பட்டு கோபத்தில் போய் அங்கே போய் அந்த நம்பு செல்விங்கிற தன் மனைவியை வந்து அருவாளை வெட்டி கொண்டாரு. நம்பு செல்வியின் கொலை விவகாரம் ஆதமஞ்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எத்தனையோ கள்ளக்காதல் பிரச்சனைகளை நமது உளவுத்துறை சந்தித்து இருந்தாலும் ஒரு கள்ளக்காதலை ஒரு ஊர் பஞ்சாயத்தே சேர்த்து வைத்திருப்பது புதிதாகவும் வேதனையாகவும் இருந்தது நமது உளவுத்துறைக்கு. இது வந்து அந்த ஊருடைய கட்டுப்பாடு மீறி நடந்திருக்கு. நம்பு செல்வியில் நடத்தை சரியில்லாமல் இந்த கொலைக்கான காரணம் நடந்திருக்கு. இதனால் இந்த 3 பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. தாய் இறந்த நிலையில், தகப்பன் ஜெயிலுக்கு போன நிலையில் உள்ளது.
நாங்கள் முனியசாமி கைது செய்து சிறைக்கு அனுப்பியிருக்கோம். கொலை செய்தோம். சிறு வயதில் நடந்த திருமணமும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட மனம் மற்றும் உடல் ரீதியான இடைவெளியும் தான் முனுசாமியுடன் ஓட வைத்திருக்கிறது நம்புசெல்வியை. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல் மனைவியின் தேவைகளையும் ஆசைகளையும் அறியாமல் அவள் ஓடிய பின் அவளை கொன்று ஒரு கொலையாளியாய் இன்று சிறையில் இருக்கிறார் முனியாண்டி. வழக்கம் போல் கள்ளக்காதலால் தாயையும் தந்தையையும் இழந்து 3 முத்தான குழந்தைகள். 3 குழந்தையும் இவற்றை விட்டுட்டு பிள்ளையெல்லாம் மானம் விட்டு தாயும் கேட்கல. அந்த பிள்ளையும் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்கன்னு கேட்கல. அவன்கிட்டே ஒப்படைச்சிட்டு போயிட்டான். அவன் தான் வச்சுக்கிட்டு நான் 2 சின்ன பிள்ளைகளை காப்பாற்றணும். ஆமாம், என்ன செய்ய, பிச்சை எடுத்துருந்தாலும் காப்பாற்றணும் இல்லையா. 3 குழந்தைகளும் ஒரு ஆண் 2 பெண். அதுகளை காப்பாற்றுறது தான் நம்ம பிரச்சனை. வீதியில் விளையாடுவதை கண்ணீருடன் பார்த்துவிட்டு விடைபெறுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் உளவுத்துறையால்? மீண்டும் சந்திப்போம் அடுத்த உளவுத்துறையில். வணக்கம்.